அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்துருகுமார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் மேலக்கொந்தை கிராமத்தை சேர்ந்த இளைஞர். 2020ஆம் ஆண்டு மனிதம் காப்போம் சொல்லிட்டு அமைப்பை நிறுவி அதன் மூலயமா தொடர்ச்சியாக பல்வேறு சமூக சேவைகளை பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய குழு மூலயமா அவசர காலத்தில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பாண்டிச்சேரி, திருவண்ணாமலை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா இதுவரை 4000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அவசர காலத்தில் இரத்த தானம் பண்ணியிருக்கோம். மேலும் அரசு மருத்துவமனையோடு இணைந்து இரத்த தான முகாம்கள் 31 இரத்த தான முகாம்கள் ஒருங்கிணைச்சிருக்கோம். அதோடைய பலனடைந்தவங்களுடைய எண்ணிக்கை இது வரைக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய குழுவுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா பசுமை சார்ந்த விஷயங்களை முன்னெடுக்கணும்னு சொல்லிட்டு விதை விதைப்போம் என்ற திட்டத்தின் மூலயமா இதுவரை 10,000 மரக்கன்றுகள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள், 25,000த்திற்கும் மேற்பட்ட பனை விதைகளை ஏரிக்கரைகளில் விதைச்சிருக்கோம். எங்களுடைய சேவையை பாராட்டி தமிழ்நாடு அரசோட பசுமை முதன்மையாளர் விருது 2023க்கான விருது ரூபாய் 1 லட்சம் கொடுத்திருந்தாங்க. அந்த தொகையும் சமூக சேவைக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் அல்லாமல் எங்களுடைய குழு மூலயமா இளைய சமுதாயத்தை வளம் பெற செய்ய வேண்டும், போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் சொல்லிட்டு போதையில்லா தமிழ்நாடு திட்டத்தின் மூலமா இதுவரை 53 பள்ளி கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் விழிப்புணர்வு, சைபர் குற்றங்கள் அதை பற்றிய விழிப்புணர்வு, போக்சோ சட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கோம். மேலும் சாலையோர ஆதரவற்ற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை 40,000த்திற்கும் மேற்பட்ட நபர்கள் பலனடைஞ்சிருக்காங்க. வீக்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா பசியில்லா மனிதர்கள் அப்படின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக உணவு கொடுத்துட்ருக்கோம். எங்களுடைய குழுவில் துடிப்பு மிக்க 500 இளைஞர்கள் பயணிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தவங்களும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களால் முடிந்த சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுடைய முக்கியமான நோக்கம் அவசர காலத்தில் இரத்த தானம் பண்ணுறது. இரத்த தானம் செய்வதற்கு பணமோ பொருளோ தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். யார் வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம். 18 வயது நிரம்பிய ஆண் பெண் இருபாலரும் இரத்த தானம் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்களோட தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி திருநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவி செஞ்சிட்டு இருக்கோம். அதே போல் தமிழ்நாடு அரசுடைய பல்வேறு திட்டங்களில் ஒருங்கிணைந்து பயணிச்சுட்டு இருக்கோம். குழுவில் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயணித்து கொண்டிருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் எனது அருமை தோழர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் இல்லைனா நான் இல்லை, உங்களால் நானும் பெருமை அடைகிறேன், நம்மளுடைய மாவட்டமும் பெருமை அடையுது. நீங்களும் வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இரத்த தானம் செய்யுங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் இரத்த தானத்தை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய கோட்ஸை சொல்லி முடிச்சுக்கிறேன். எவன் ஒருவன் சுயநலமின்றி மக்களுக்காக உதவி செய்கிறானோ அவனே உண்மையான தலைவன். மனிதம் காப்போம். நன்றி.